கீதையில் யஜ்ஞம் என்ற தலைப்புல தான் வருது. 3வது வகுப்பாக இது அமைகிறது. பழைய நிலையனா போன வகுப்பு 10ஆம் தேதி சனிக்கிழமை ஜெயந்திக்கு முந்தின வகுப்பு. அதனால நம்ம கீதையை தொடல, வேற ஏதோ சில தலைப்புகள் பேசப்பட்டது. நம்ம தவறாக நாமே தவறா எடை போட்டுக் கொள்ளக்கூடாது. அல்லது ஜீவனுடைய, அதாவது காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்ற அடிப்படையில சொல்லப்பட்டது. மயிலாடுதுன்னு வான்கோழியும் ஆடும். ஆடிட்டு நமக்கு என்ன கற்பாது போல சாதக நிலையில சில சமயம் அந்த மாதிரி தவறு நடக்கும். நம்ம முன்னேறிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு சில காரியங்களை செஞ்சிருவோம். முன்னேறிட்டோம்னு சொல்லி சில காரியங்களை செய்யாம விட்டுடுவோம். தன்னைத்தானே எடை போடுவதில் சாதக நிலையில நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில தான் போன வகுப்பு பேசப்பட்டதாக ஞாபகம். அது ஜீவனுக்கு இயல்பு. அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது தன்னை விட முன்னேறிய சாதகனுடைய தொடர்பு, அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும். அப்புறம் சாஸ்திரமும் சார்ந்தவர்களும் பிரமாணங்களை வைத்துக் கொண்டு நாமே உரசி பார்த்துக் கொள்ள வேண்டும். உரசி பார்த்துக் கொண்டு நம்முடைய தவறுகள் நமக்கு தெரிகின்ற பட்சத்தில் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நிவர்த்தி பண்ணிக் கொள்வது சாதகனுடைய கடமையாகும். ஆனா அந்த தப்பு நடந்துட்டே தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா ஜீவனுடைய நிலையில அறிவு கம்மி நம்முடைய. அதனால சில செய்திகள் நமக்கு கிடைக்கிறது கம்மியாக போடக்கூடாது. லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்றோம். சில செய்திகள் நமக்கு கிடைக்கலாம் கூட நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தவறப்படும். அதுக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி எடுத்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு தான் ஜீவனுக்கு உண்டு. அதனால சர்வசக்திமான் இல்ல, சர்வஜான், சகலம் தெரிந்தவன் அல்ல, அதற்கு நினைச்செல்லாம் சாதிக்கக்கூடியவனும் அல்ல, அது சர்வசக்திமானும் அல்ல. அல்பசக்திமான், அல்பஜன், அல்பவியாபி, இந்த ஜீவனுடைய நிலை. அதனால சாதக நிலையில இந்த தப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதில் நம்ம விழிப்புணர்வோடு இருந்து நம்ம அப்பப்போ சரி கொள்ள வேண்டும் என்பதுதான் போன 10ஆம் தேதி பேசின சத்தியத்துடைய மையம். அது நம்ம ஜெயந்திக்கு முந்தின சத்தியகமா இருந்தனால அது சாமி கொடுத்த செய்தியை வச்சு பேசப்பட்டோம். அதனால கீதை அதுக்கு முன்னாடி 3ஆம் தேதி சொல்லப்பட்டாங்க. அதனால உங்களுக்கு கீதையை தொடர்ந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருக்கும். அதனால 3ஆம் தேதி பேசிய கீதையுடைய ஸ்லோகத்துடைய சில கருத்துக்களை நினைவுபடுத்தி கொண்டு நான் இந்த வகுப்புக்கு போறேன். கீதையில் யஜ்ஞம் என்பது நம்ம பேசப்படுவது 3ஆம் அத்தியாயத்துல பேசிக்கிறோம். அதுல கீதை இலக்கியம்னா டோட்டலா என்டையர் கீதை முழுக்க கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் இல்ல. 3ஆம் அத்தியாயத்துல எடுத்துக்கொண்ட 10 to 15 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்கொண்டோம். 4ஆம் அத்தியாயத்துல யஜ்ஞத்தை பத்தி பகவான் பேசுறோம். 24வது 33 ஸ்லோகம் வரைக்கும் செய்தி போகிறது. அப்புறம் பல இடங்களையும் சொல்லப்படுறோம். 18ஆம் அத்தியாயத்திலும் பேசலாம் எல்லாமே. பட் இங்க நம்ம 3ஆம் அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டோம். அதனால கீதை அந்த யஜ்ஞம் என்பதுல இதே சமயத்துல நமக்கு வேதத்தை பத்தி பேசுகின்ற பட்சத்தில் புதன்கிழமை வேதத்தை பத்தி பேசணும். அப்ப அதுலயும் யஜ்ஞம் என்ற தலைப்பு வந்தது. இது ரெண்டுமே நம்ம புரிந்து வருகின்ற பொழுது ஒரு சிந்தனை மனசுல தோணுச்சு. அதாவது யாக யஜ்ஞங்கள் என்பது கர்மாவின் அடிப்படையில, அதாவது வைதீக முறைப்புல திரவியங்கள் கொடுத்து யாகத்தை வளர்ச்சி செய்யக்கூடிய யஜ்ஞம் என்பது வேதத்துல சொல்லப்பட்டதாக பொதுவாக கர்மகாலத்துல சொல்லப்பட்டது. அதை பத்தி தான் புதன்கிழமை மணிக்கு பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. பட் அதே சமயத்துல கீதையில யஜ்ஞம்ங்கிறதும் நமக்கு 10 to 15 ஸ்லோகம் வந்தப்போ ரெண்டையும் நம்ம இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு சிந்தனை நமக்கு வந்தது. அது சாமியும் தகுந்த மாதிரி நமக்கு விசுவ ஒரு சில குறிப்புகள் கொடுத்தார். அதன் அடிப்படையில் ரெண்டையுமே நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அப்படித்தான் ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த யஜ்ஞம் என்பது வைதீகமாக சடங்கு ரீதியாக சம்பிரதாய யஜ்ஞமும், கீதையில் கர்மயோகம், பாவனை, பற்றற்ற கர்மம், நிஷ்காம கர்மம், இந்த அடிப்படையில் வர யாகமும் ரெண்டும் ஒண்ணுதானா, ரெண்டு வெவ்வேறையா அப்படிங்கிற சிந்தனை நமக்கு தோன்றியது. அதுல அப்படி அல்ல, அதுவும் சரி இதுவும் சரி அப்படிங்கிறது நம்ம வந்தது. அப்ப அதுல இருந்து சில முடிவுகள், சில கருத்துக்கள் நமக்கு கிடைச்சது. அதைத்தான் போனவர்களுடைய தொடக்கத்துல சொன்னேன். என்னன்னு சொன்னா, இதுல நம்ம சில தவறுகள், நிறைய தவறு செய்யறாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா, கீதையை பற்றி சொல்லுகின்ற பட்சத்துல யாகம் யஜ்ஞம் என்றாலே பற்றற்ற கர்மம், கர்மயோகம்,
அப்புறம் பாவனை, நிஷ்காம கர்மம், இதுதான் கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா 190 பேர் சொல்லுவாங்க, 99 பேரை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யோக ரீதியாக பயிற்சி பண்ணுகின்றவர்கள் அந்த மாதிரி சில காரியங்கள் செய்கின்றனர். குறிப்பா நம்ம வைதிக கர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள், பூஜை நமஸ்காரங்களை பற்றி அது பயிற்சி பண்ணாதவர்கள் அவங்க இயல்பா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த யஜ்ஞம் என்பதுல இதுதான் உசந்தது, அந்த மாதிரி யஜ்ஞம் தேவையில்லைங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள். சனாதன தர்மத்தினா தர்மத்துல குறைபாடு இல்லை, தர்மத்தை கடைபிடிக்கின்ற நம்மிடத்தில் இருக்கின்ற பெரும் குறைபாடுகள். அதனால நம்முடைய சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய தர்ம அனுஷ்டானர்களே என்ன சொன்னாங்க, என்ன கருத்து மனசுல விளைஞ்சிருக்குன்னு சொன்னா, வெளியே செய்யக்கூடிய பூஜை நமஸ்காரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாமே கீழானது, அது பொருளற்றது, மூட நம்பிக்கை அப்படிங்கிற கருத்து பரவலாக பேசிக்கொண்டு தன்னை வசந்தவனாக நினைத்துக் கொள்வது. இந்த அடிப்படையில தான் அந்த காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி அப்படிங்கிற அடிப்படையில போனவங்களுக்குள்ள பேசப்பட்டது. காரணம் என்னன்னா, நம்ம ஏதோ வசந்த நிலைக்கு வந்துட்டதாலும் அது மாதிரி அந்த செய்யறவங்க எல்லாம் ரொம்ப கீழா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, மூடத்தனமா நம்பிட்டு இருக்காங்க என்று அவங்களே டவுன்லுக்கு கீழா பார்க்கின்ற தன்மை. இவங்களும் வசந்தம் வந்துட்டதாக நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்க வான்கோழியாக இருந்து கொண்டு மயிலும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் சில சந்தர்ப்பங்கள்ல. ஒரு நிமிஷம், ரமேஷ் ரமேஷ் வந்துட்டேன். அவங்க மத்தவங்க எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கங்க. சரிங்க சரி, வந்தானா கனெக்ட் பண்ணிக்கங்க. சரிங்க. அப்போ நம்ம யாக யஜ்ஞங்கள், அதாவது கர்ம அனுஷ்டானங்கள் செய்யறது, சம்பிரதாயங்கள் எல்லாமே கீழானது, மூட நம்பிக்கை என்று நம்முடைய தர்ம அனுஷ்டானங்களே, சனாதன தர்மத்தை அனுஷ்டிக்கின்றவர்களே சொல்கின்ற ஒரு பெரிய குறைபாடு நம்மிடத்தில் இருக்கிறது. அது 100க்கு 100% கூடாது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, அந்த மாதிரி செய்யக்கூடியதும் சத்தியமே என்பதுதான் வேதத்தை பத்தி பேசுகின்ற பட்சத்தில் காஞ்சி பெரியவருடைய புத்தகத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட பாடம். வெகு அற்புதமாக பேசப்படுகிறது. அது நிறைய பிரமாணங்கள் அவர் எடுத்துக் கொடுக்கிறார். விஞ்ஞானபூர்வமா சோகால் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய புறப்பாடின் அடிப்படையிலும் கூட, தத்துவத்தின் அடிப்படையிலும் யஜ்ஞம் என்பது திரவிய யஜ்ஞங்கள், யார அந்த அக்னியை முதல் கொண்டு செய்யக்கூடிய அதுவும் சரியானதே, அதுவும் காரண காரியத்துடன் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அந்த வேதத்தை பார்க்கிறப்ப, யஜ்ஞத்தை பற்றி பேசுறப்ப எல்லாம் பேசியிருக்கோம். அது எல்லாமே காஞ்சி பெரியவா கொடுத்திருக்கார். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால நாம் அதிலிருந்து இன்னொரு விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். யஜ்ஞம் மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய பூஜை நமஸ்காரங்கள், கர்மானுஷ்டானங்கள் எல்லாமே மூட நம்பிக்கை கிடையாது. அது அனைத்துமே பொருளோடு உடையது, காரண காரியத்தோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரண காரியத்தோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏன் முடியலன்னு சொன்னா, நாம் அதை தேடி போவதில்லை, நாம் அதை பற்றி சிந்திப்பதில்லை என்பது குறை நம்மிடத்தில் இருக்கு. அதுக்கான காரண காரியங்களை விசாரித்தோமானால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம விரும்பினோமானால், தேவையான வழிகாட்டுதல்கள் நமக்கு மலிந்து கிடக்கின்றன. நாம் பெரியவர்கள் மூலியமாகவும் சாஸ்திரத்தின் மூலியமாகவும் நாம் அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம் என்னன்னா, மத அனுஷ்டானமே நம்மளை பொறுத்த மட்டும் பயத்தின் அடிப்படையிலும் பழக்கத்தின் அடிப்படையிலும் நம்ம வாழ்க்கையில என்னமோ ஒரு சின்ன செய்தி, ஏதோ நம்ம பிரியப்பட்டு நம்மளா பார்த்து கோயிலுக்கு போறது, நம்மளா போய் எம்பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்றதுன்னா நம்மளா பார்த்தே அவனுக்கு பிச்சை போடுற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஏதோ வசந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி. கோயிலுக்கு போலாங்க, நம்ம கோயிலுக்கு போறதா. இப்ப கூட நம்ம கோயிலுக்கு சேவை செய்கின்ற உயிர் ஒரு 10-15 குடும்பம் இப்ப இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏராளமான பேர் சேவை செஞ்சுட்டாங்க. சேவை செஞ்சவங்க எல்லாருமே பார்க்கின்ற பட்சத்துல ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா திரும்பி போறதுக்குள்ள எவ்வளவோ காலமாகும், சில மணி நேரங்கள் ஆகும். அப்ப எல்லாருமே கேட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்ப நான் கோயில்கிட்ட போயிடுச்சாச்சுன்னா எத்தனை உயிர்கள் அவங்க நான் பார்த்துருக்கேன். அப்ப அவங்களுடைய சம்பந்தப்பட்டவங்களா சொல்லுவாங்க, ஏன் கோயிலுக்கு போனோமா சாமி கும்பிட்டுமா வந்தா தானே உண்டு, இதுன்னு போனா அப்படியே உட்காந்துக்கிறீங்க, அது என்னையா கோயில், அது என்னையா செய்றீங்க அந்த கோயில்ல என்று கேட்காம இல்லை எல்லாருமே. அவங்களுக்கு இந்த குரு சேவை, அப்புறம் கோயில் சத்சங்கம், இது எதுவுமே தெரியாது. சரியா? இதே மாதிரி குழந்தைகளும் அதே மாதிரி இருந்திருக்காங்க. இப்ப அது பலமான சொன்னது போல குழந்தைகளே அதிகமா அந்த மாதிரி இருந்தது நம்ம சாந்தியோட பொண்ணுதான்.
அவ காலையில ஸ்கூல் லீவுனா போதும், ஸ்கூல்ல இருப்பா, இல்லைன்னா வீட்டுல இருப்பா, இல்லைன்னா கோயில இருப்பா. அப்போ காலையில வந்துட்டேன்னா சாயந்தரம் 7 மணிக்கு டிபி அப்படின்னு சாந்தி வந்து கூப்பிடுவோம். அது வரைக்கும் அந்த பொண்ணு இங்கதான் இருப்பா, வேலை செஞ்சுட்டே இருப்பா, ஓயாம செஞ்சுட்டே இருப்பா. அது போல குழந்தைகளும் மேக்சிமம் இருப்பாங்க. அதனால பல பேர் கேட்டிருக்காங்க, என்ன குழந்தைங்கன்னா இத்தனை குழந்தைங்க ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, என்ன அனாதை ஆசிரியர் வச்சிருக்கீங்களா, இல்ல குழந்தை ஆசிரியர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டதும் உண்டு. அந்த மாதிரி குழந்தைங்க இங்க இருந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போதும் இங்க வந்து எல்லா குழந்தைகளும் கலந்தாங்க. எப்போ அவங்களுக்கு கோயில்னு போனோமா, சாமி கும்பிட்டோமா, திருமந்திரம் வாங்கணுமா, பிரசாதம் ஓடி வந்துடும். அதுக்கு மேல கோயிலுக்கு யாருமே அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. இதுதான் பொதுவாக எல்லாரும் இருப்பது. அந்த அடிப்படையில நம்ம கோயிலே பார்த்திருக்கோம். இப்போ அந்த மாதிரியான சிந்தனை இருப்பதனாலதான் கோயில் அதோட சரி, அதுக்கு மேல நம்ம வாழ்க்கை பார்த்துட்டு இருக்கோங்கிற அந்த பாவனை, அந்த மனோபாவனை இருப்பதனாலதான் ஆலய சம்பந்தப்பட்டமான விஷயங்கள், நம்முடைய வழிபாட்டை பற்றியான சிந்தனைகள், நம்முடைய சனாதன தர்மத்தை பற்றியான கேள்வி எதுவுமே யாருமே யோசிக்கிறது இல்லை. அதை பற்றியான சிந்தனையா யாருக்கும் வர்றதில்லை. அதனுடைய விளைவு தான் போனப்படியே சுட்டி காட்டியிருக்கேன். என்னன்னு சொன்னா, ஆலயத்துல பூஜை செய்கின்ற அர்ச்சகர்கள் கூட பல பேருக்கு நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய விஷயங்கள் தெரிந்திருக்குங்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், சிவ வழிபாடு எம்பெருமானை நடராஜராகவோ அல்லது ஸ்ரீலிங்கமா வைத்து வழிபடக்கூடிய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் கூட நாயன்மார்களுடைய வரலாறோ தேவார திருவாசகங்களுடைய அறிவோ அதை பற்றியான அறிவோ வளர்த்தி கொள்வதும் விருப்பம் காட்டுவதில்லை. அதை பத்தியும் அதிகமா தெரியாது. வழக்கமாக பாடுற 4 பாட்டு அது தேவார பாட்டு தான் இருக்கும். ஆனா அது எந்த தேவாரம் கூட தெரியாது, ஆசிரியர் யாருன்னு தெரியாது, தேவாரத்தோட பொருளும் தெரியாது. அவங்க ஒரு சடங்கு ரீதியா அவங்க பாட்டு பாடிட்டு பூஜை பண்ணிட்டு தட்டில் விழுகிற காசு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி அர்ச்சர்களே நிறைய பேர் இருக்காங்க, பல கோயில்கள் இருக்காங்க. அது அறியாமையால இருக்கக்கூடிய, கல்வியறிவு கம்மியா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா 100க்கு 90 பேரு அதுக்கு மேல அவங்க விரும்புறது, அது பார்க்கணும் இல்ல, அவங்க தொழில் வேற மாதிரி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன கட்டல, நாளைக்கு என்ன கட்டல, அந்த கோயில் இந்த கோயில், தட்டில் விழுகிற காசு, இப்படியே வாழ்க்கையில போய். அதனால சனாதன தர்மத்தை பற்றியான செய்திகள் இல்லை. இந்த நிலைமை அப்படி இருக்கிறதுனால சாதாரண மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அதனால இப்ப நம்ம வந்து அப்படிதான் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நமக்கு தெரியுது. இதெல்லாம் போன பல வகுப்புல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்முடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, நம்ம சத்சங்க நண்பர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் கருத்து. அந்த அடிப்படையில தான் நமக்கு வந்து சத்சங்கம் அமைச்சு கொடுத்திருக்காரு சாமி. இப்ப திருவாசகம் கூட நம்ம வெறுமனே படிக்க வேண்டாம், சும்மா வெறுமனே படிக்கல என்ன அர்த்தம் இருக்கு, திருவாசகத்துக்கு பொருள் அறிந்து படிங்க என்று சிவகுருசாமி கொடுத்த அனுகிரகத்தின் அடிப்படையில தான் திருவாசக வகுப்பு தொடங்கப்பட்டது. சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. சரியா? அதனால அந்த அடிப்படையில் இப்ப பெரிய புராணமும் நம்ம எடுக்கும்போது சைவ பரம்பரை, சைவ பரமாக நாம் எடுப்பதை காட்டிலும் நம்முடைய வாழ்வியல் ரீதியாக நம்ம எடுத்துக்கோம். அதுக்கு என்னன்னு சொன்னா, அந்த பெரிய புராண வகுப்பு தொடங்கும் பொழுதே குமரன் சார் நான் கேட்டேன், இந்த மாதிரி பெரிய புராண வகுப்பு தொடங்க சாமி, ஐயா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அப்புறம் ஏதாவது சில அறிவுரைகள் சொல்லணும் அப்படின்னு கேட்ட பொழுது குமரன் சொன்னதல்ல, பெரிய புராணம் என்பது ஒரு வாழ்வியல் நூல் என்று சொன்னார். கொஞ்சம் நாள் சொன்னார், அது நீங்க கையாளுகின்ற விதம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ஒரு வாழ்வியல் நூலாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள், புராணம்னோ ஒரு கதையாக சொல்றதை விட வாழ்வியலோடு இணைத்து அதை சிந்தியுங்க என்று சொன்னார். இப்ப அந்த மாதிரிதான் நம்ம சத்தியங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி பாக்குறப்ப என்னன்னு சொன்னா, இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு எம்பெருமான் அமைத்து கொடுத்திருப்பதனால நம்முடைய சத்தியங்க நண்பர்களும் மற்றவர்களைப் போல அல்லாமல் நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பூஜை நமஸ்காரங்கள், நமக்கு எல்லாத்துக்கும் காரண காரியங்களை தெரிந்து கொண்டு சரியான பாவனையோட, சரியான நோக்கத்தோடு, அதே சமயத்தில் ஒரு சரியான லட்சியத்தோடு அதை கையாள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முயற்சி பண்றோம். அந்த வகையில தான் அந்த யக்ஞம் என்பதை சாமி நமக்கு அமைச்சு கொடுத்தாரு, அதையும் பார்ப்போம். அப்போ இதுல என்னன்னா, யக்ஞம் என்பதற்கு நம்ம சடங்கு ரீதியாக சம்பிரதாய ரீதியா இருக்கக்கூடிய யக்ஞமும், கீதையில சொல்லக்கூடிய நிஷ்காம கர்மம் அல்லது கர்மயோகம் என்ற பேர்ல வருகின்ற யக்ஞமும் ஒன்னாகத்தான் சொல்லப்படுகிறது என்ற ஒற்றுமையும் நம்ம வந்து அதனுடைய நிறைவு பகுதியில 2 வகுப்புல பார்த்திருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னா, இரண்டுமே தேவர்கள் என்று சொல்கின்ற பட்சத்துல அது பஞ்சபூதத்தை பத்தி தான் பேசுகிறது. பஞ்சபூதம் என்பது நீங்க தத்துவரீதியா பார்க்கின்ற பட்சத்திலும் அதற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அதை நீங்க பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்க தகுந்த பலனை திருப்பி கொடுக்க வேண்டும்.
இல்லைன்னா பஞ்சபூதம் தன்னுடைய தன்னுடைய விளைவை காட்டத்தான் செய்யும். அப்ப பஞ்சபூதம் என்பது உயிர் பொருள், அது ஒரு லிவிங் என்டிட்டி அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்படுது. அப்போ பஞ்சபூதத்தை சரியாக பயன்படுத்தலன்னு சொன்னா அல்லது தவறா பயன்படுத்தினா அதன் விளைவாக அந்த பஞ்சபூதம் திருப்பி நம்ம என்ன பண்ணோம், தண்டிக்கும் என்று சொல்லுவோம். இப்போ அதனால சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுகின்ற பட்சத்துல அதன் விளைவாக நம்ம அதனுடைய விளைவாக இருக்கக்கூடிய நோய்கள், அதனால விளையக்கூடிய விளைவுகள் நம்ம இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதேதான் அங்க சொல்லுகின்ற பட்சத்துல அது உருவகப்படுத்தி தேவர்கள் கோவித்துக் கொள்வார்கள், உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டது. அது கற்பனை அல்ல. தேவர்களுக்கு உருவம் உண்டு என்று சித்தர் காஞ்சிபுரம் அழகா பேசுகிறார். 3 வகையான உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அத்தியாத்மிக ரூபம், அதிபௌதிக ரூபம், அதிதெய்வ ரூபம் என்று 3 வகையாக தேவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இருக்கு. நாம் அந்த வகையில் நம்முடைய பார்வையை நாம் பக்குவப்படுத்திக் கொண்டா தேவர்களை நாம் தரிசிக்க முடியும் என்று சித்தர் சாமி காஞ்சிபுரம் அற்புதமாக பேசுகிறார். அப்படி தரிசிக்கின்ற மகான்கள் உண்டு, தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான பிரமாணங்கள் நம்முடைய குடியிலே உண்டு. நான் பார்த்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னேன். அதனால காஞ்சிபுரம் சொல்றது போய் கிடையாது. சும்மா அப்போ தேவர்களை உருவகப்படுத்தி கொண்டு அப்படி உருவமாக கற்பனை பண்ணிக்கிட்டோம் அப்படிலாம் கிடையாது. கற்பனை அல்ல. தேவர்களுக்கு உருவம் உண்டு, அவர்கள் நம்மளை போலவே அது ஒரு இனம் என்று காஞ்சிபுரம் பேசுகிறார். உண்மையும் கூட. அப்ப தண்டனை அது அத்தியாத்மிகனா நம்மிடத்துல நம்ம உடம்புலேயே தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப கூட இன்னைக்கு காலையில கூட ஒரு சின்ன செய்தி சொல்ல பாருங்க. இந்த தேவர்கள் சொல்ற அற்புதமான நிரூபணம். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் கூடிய மாமரமானது வெட்டப்பட்டது. அதுக்கு பல காரணங்கள் வெட்டப்பட்டோம். ஓகே. அதுல இந்த மரம் வெட்டுகின்றவர் சொல்கிறார், அவருடைய குலத்தொழில் மரம் வெட்டுவது. மரம் ஒரு நாள் வெட்டி அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அதை வித்து பண்ணிக்கிறார். அதனுடைய குலத்தொழில். அவங்க தகப்பனார் அதை செஞ்சுட்டு இருந்தாராம். இவரும் அதை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா கூட கம்பெனி வச்சு வளர்த்திட்டு கம்பெனி மரம் வெட்டி கொண்டிருக்கிறார். சரி, ஓகே. அப்புறம் சில செய்திகள் அவர் அற்புதமா சொல்ற என்னன்னா, அவர் எங்க போய் மரம் வைத்தாலும் மரம் வராது. அது சொல்றாரு. அவரு வச்சாருன்னா மரம் வராது. மரமோ செடியோ அவர் வச்சாருன்னா வராது. யோசிச்சு பாருங்களேன். அவருடைய குலத்தொழில் மரம் வெட்டுவது. இப்போ மரத்தை அவர் வெட்டுவதாலேயே அவர் மரம் வச்சா வரமாட்டேங்க. அவர் சொல்லிட்டு சொல்ல என்ன பண்ணாலும் வராதுன்னா, நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒரு மரத்தை கூட என்னால வளர்த்த முடியலன்னு. இப்போ அது கேட்டோம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்போ அங்க அது சூட்சமா என்ன நடக்குது பாருங்க. அவரு வேணும்னு செய்யறது இல்லை. அப்போ கூட நான் சொன்னது தப்பு இல்லைங்கயா. இப்போ மாமிசம் விற்கிறாங்கன்னு சொன்னா அவனுக்கு தொழில் மாமிசம் விற்கிறது அது குற்றம் அல்ல. அவன் கொலைகாரன்னு சொல்லக்கூடாது. அவருடைய தொழில் அது. அதுக்காக மாமிசம் விற்கின்ற ஞானிகளே உண்டு. சாஸ்திரத்துல புராணத்துல வருது. ஆனா குற்றம் இல்லைன்னு சொன்ன. பட் ஆனா இயற்கை என்ன பண்ணுதுன்னா, அவர் மரம் வெட்டுகிறார், ஆனால் அதனுடைய குலத்தொழிலாக செய்கிறார். அது யாராவது பெரிய போட்டு கேட்டதா விட்டார். இவரப்பா என்ன மரத்தையும் அழிக்கிறது இல்லை. இருந்தாலுமே கூட அவர் மரம் வச்சா வர்றதில்லை. அப்போ என்ன ஆகுறது? அங்க இயற்கை வேலை செய்து பாருங்க, சூட்சும வேலை செய்து பாருங்க. இதுதான் இங்கதான் தேவர்கள் என்று எவ்வளவு அழகான நிரூபணம் பாருங்க. ஓகே. அதனால தேவர்கள் அந்த இயற்கையானது அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த அடிப்படையில தான் நம்முடைய யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது தெளிவான உண்மை. இந்த அடிப்படையில தான் நம்ம யஜ்ஞத்தை பார்த்து நிறைவு பண்ணோம். நிறைவு பண்ணுகின்ற பட்சத்துல தொகுத்து சொன்னோம். தொகுத்து சொல்கின்ற பட்சத்துல கீதையில திரவியத்தை பத்தி பேசல அப்படின்னு நினைத்துக் கொள்ளக்கூடாது. திரவியத்தை பத்தி பேசுகிறார். 4ஆம் அத்தியாயத்துல 23ஆம் ஸ்லோகத்திலிருந்து 24ஆம் ஸ்லோகத்திலிருந்து 33 வரைக்கும் பேசுகிறார். அப்ப எல்லா வகையான யாக யஜ்ஞங்களையும் பேசுகிறார். கீதாச்சாரியர் பேசினார். 33ஆம் ஸ்லோகத்துல எல்லா யஜ்ஞத்தையோடையும் ஞான யஜ்ஞமே வசதி என்று நிறைவாக கொள்கிறார். அப்ப மற்ற யஜ்ஞங்கள் இருக்கிறது, அவை அனைத்துமே படிக்கட்டுகள், யாகங்கள் அப்படின்னு. அப்ப யஜ்ஞம் வரும் பொழுது அதனால தொடர்ச்சியா பார்த்தோம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று 5ஆம் கோமத்தில் என்று 5 வேள்விகளை வள்ளுவன் சொல்கிறான். அதே போல இங்கே சமஸ்கிருதம் சொல்கின்ற பட்சத்திலும் வேறு வகையாக இதை சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா இங்கே யஜ்ஞம் சொல்லப்படுகிறது. என்ன மாதிரி யஜ்ஞம்னா ரிஷி யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பூர யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் என்று சொல்வாங்க. இதுல ரிஷி யஜ்ஞம் என்பதுதான்
நம்முடைய மகான்களை வழிபடுகின்ற தன்மை. தேவ யஜ்ஞம் என்பது தேவர்களுக்கு செய்கின்ற, பூத யஜ்ஞம் என்பது உயிர்களுக்கு செய்வது, பித்ரு யஜ்ஞம் என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு செய்வது, மனுஷ யஜ்ஞம் என்பது நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்கு செய்வது. அப்போ இப்படிப்பட்ட யஜ்ஞமும் சொல்லுகின்றார். பஞ்ச மகா யஜ்ஞங்கள் என்று இதுக்கு சொல்லுவார்கள். அப்போ இது எல்லாமே சொல்லுகின்ற பட்சத்தில் இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்மை காக்கின்ற பஞ்சபூதங்களுக்கு, இந்த உடல் முதல் கொண்டு நம்முடைய மனம் முதல் கொண்டு அந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது, அதுதான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த பஞ்சபூதங்களுக்கு நாம் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த யஜ்ஞம் சொல்லப்படும். இதெல்லாம் நம்ம விஸ்தாரமா அதெல்லாம் பார்த்தோம். அப்ப ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த அப்போ சடங்கு ரீதியாக சம்பிரதாய ரீதியாக செய்வதும் நாம் அதனுடைய காரண காரியங்களை தெரிந்து செய்கின்ற பட்சத்தில் அதே சமயத்தில் கீதையில சொல்லக்கூடிய கர்மயோகம் அல்லது பற்றற்ற கர்மை, நிஷ்காம கர்மம் என்ற ரீதி யஜ்ஞத்தை எடுத்துக்கொண்டாலும் இரண்டும் ஒரே இடத்தில் தான் போய் சேர்கிறது என்பது மட்டுமல்ல, இரண்டுக்கும் ஒரே லட்சியம், முக்தி அடைதல், ஜீவன் முக்தி பெறுதல். ஒவ்வொரு ஜீவனும் பந்தத்திலிருந்து விடுபட்டு பரமுக்தி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டுமே அவனை ஒவ்வொரு படிக்கட்டுக்கு தகுந்தப்பட்டவள அவங்க பக்குவத்துக்கு ஏற்றாற் போல அவனை பக்குவப்படுத்தி மேல கொண்டு போய் சேர்த்துகிறது என்பதை நம்ம அந்த யஜ்ஞங்கிற தலைப்புல பரவலா பேசியிருக்கோம். அந்த வகையில பார்த்தோம். நிறைவா பார்க்கின்ற பட்சத்துல, தொகுத்து பார்க்கின்ற பட்சத்துலதான் நம்ம ஒரு சின்ன செய்தி, அது ஒரு நன்மைக்கு எடுத்துக்கொண்டேன். அதுல யஜ்ஞம் என்ற தலைப்புல அதே 10 to 15 ஸ்லோகத்தை சாதக சஞ்சீவினி என்ற நூல்ல நான் என்ன பண்ண பொருள்கள், அதாவது குறிப்புகள் எடுக்க நேர்ந்தது. அப்படி எடுக்கின்ற பட்சத்தில் அந்த சாதக சஞ்சீவினி என்பது ராம் சுக்தாஸ் என்ற ஒரு சாது, ஒரு மகான் எழுதிய நூல். அது 2 பாகங்களுடையது. கீதைக்கு எல்லா ஸ்லோகத்துக்கும் அவர் கொடுத்துருக்கு. அது கொஞ்சம் ஆழமானதும் அழுத்தமானதும். சின்ன வயசுல இருந்து ஆரம்பத்துல இருந்து அடிக்கடி அதை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பட் அதை பற்றி நான் வகுப்புகள் அதிகமாக எடுத்ததில்லை, நான் எனக்குள்ள எடுத்துக்கொண்டது. இந்த முறை என்ன பண்ணேன்னு சொன்னா, இந்த யஜ்ஞம் என்ற 10 to 15 இந்த ஸ்லோகத்துல சாதக சஞ்சீவனில ராம் சுக்தாஸ் எடுக்கின்ற கருத்து, எடுத்துக்கின்ற முறை கொஞ்சம் ஆழமாகவும் கொஞ்சம் உயர்ந்ததாக இருந்ததுனால அதை எடுக்கலாமே என்ற கோணத்துல எடுத்துக்கொண்டேன். இப்போ அதுலதான் கீதை யஜ்ஞம் என்ற தலைப்புல முதல் அத்தியாயம் முதல் உரையும் 2வது உரையும் அமைந்தது. 3வது உரையும் அதன் அடிப்படையில் எடுக்கிறோம். முதல்ல 9வது ஸ்லோகத்துல இருந்து 11 ஸ்லோகம் வரைக்கும் 12 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அது என்ன வித்தியாசம் அமைகிறது என்றால், இதுல ராம் சுக்தாஸ் எடுக்கின்ற பட்சத்துல எங்கிருந்து தொடங்குகிறார் என்றாலே, நாம் இப்போ கர்மயோகத்தை பத்தி பேசுகின்ற பட்சத்துல ஆரம்பத்துல கர்மயோகத்தை பத்தி யாகத்தில் பேசுறப்ப ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, கர்ம யோகம் யாருக்கு சாத்தியம் என்றால், எப்பொழுது உயர்நிலையை தர முடியும் என்றால், நாம் நம்மை பற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய நம்முடைய பாவனை, அதாவது ஆத்ம புத்தி. நான் என்னவாக என்னை வைத்துக் கொண்டிருக்கிறதோ அதுக்கு ஏற்றாற் போலதான் கர்மயோகத்துடைய வெற்றி இருக்கிறது என்று கர்மயோகத்தை பத்தி பேசுறப்போ நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஒரு சின்ன செய்தி அங்க இருக்கு. அப்போ நம்ம தூல சரீரத்தையே நான் என்று வைத்துக் கொண்டால், ஐ ஆம் தி பாடி, நான் இந்த தூல சரீரம் தான், நான் ஜெகநாதன் தான் அப்படின்னு வைத்துக் கொண்டால் கர்மயோகம் என்பது ஒரு வகையா அமையும். அல்லது பிராணனை நான் என்று வைத்துக் கொண்டால், எனக்கு பசிக்கிறது, எனக்கு தூக்கம் வருது, இந்த மாதிரி வருகின்ற பட்சத்துல, அந்த இடத்துல வருகின்ற பட்சத்துல நான் என்பது பிராணனை மையமாக வைத்துக் கொண்டது, பிராணாத்ம புத்தி என்று பெயர். அதுவே இந்திரியங்களை வைத்துக் கொண்டால், நான் இந்திரிய அனுப்பிய சுக துக்கங்களை எனது என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாத்ம புத்தி என்றது. அந்த கணக்குடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற எந்த செயல்பாட்டையாவது நான் எனது என்று அபிமானித்தானால் அந்த கர்ணாத்ம புத்தியாக அமைகிறது. இப்ப இதற்கு ஏற்றாறு போலதான் நம்ம கர்மயோகம் நிறைவு பெற வேண்டும், முழுமை பெற வேண்டும், உயர்நிலைக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்ம புத்தி, நம்மை நாமே நினைத்துக் கொள்கின்ற நம்முடைய புத்தி, அதாவது நான் யார் என்பது தூள சரீரத்திலிருந்து சூட்சும உலகத்துல உள்ள போகத்தான்
அது வசந்த நிலைக்கு வரும். குறைந்தபட்சம் நம்முடைய ஆத்ம புத்தி அந்த கரணத்துல போய் நிக்கணும். மனதுல மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆத்ம புத்தி, அதாவது சாமியுடைய பாஷையில சொன்னா அகங்காரி என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அகங்கரித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லது இந்த தூல உடலிலிருந்து சூட்சும உடல் ஆகிய அந்த கணம் வரைக்கும் யான் எனது என்று மாறி மாறி அனுபவித்துக் கொண்டு அபிமானித்துக் கொண்டு நான் இந்த சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன், ஒரு என்டிட்டி, ஒரு இருப்பு. அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். இங்கிருந்தா ஆன்மீகமே தொடங்கும். இந்த நிலை வராமல் இந்த தூல உலகமே சத்தியம், புலன்கள் வழியா இருக்கக்கூடிய அனுபவங்களே சுகதுக்கங்களே சத்தியம் என்று வாழக்கூடிய உலகாயுத மக்களுக்கும் ஆன்மீகத்துக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. மாறாக தன்னை பற்றியான அபிமானம் ஆத்ம புத்தியானது குறைந்தபட்சம் அந்த கணத்துல நிற்கும். அதாவது தூரத்திலிருந்து படிப்படியாக வளர்ந்து அந்த கணத்துல நான் அகங்கரிக்கிறேன், கர்த்திருத்துவ போக்திருத்துவ பாவனை என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற உணர்வு உள்ள அளவுக்கு வந்த பின்னாடிதான் ஓரளவுக்காவது ஆன்மீகத்தினுடைய கருத்துக்கள் புரிய ஆரம்பிக்கும். அது ஆன்மீக கருத்துக்களை அது சிந்திக்கவே முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஆன்மீக கருத்துக்களை சிந்திக்கிறதுக்கு மனம் இடம் தராது, இந்த பக்குவம் பத்தாது. அப்ப அந்த கரண ஆத்ம புத்தி, அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரங்களில நான் எனதும், வெளியிருக்கக்கூடிய பொருட்களிலும் அகத்தில் இருக்கக்கூடிய பொருளை எனது என்ற புத்தி, இது மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கின்ற மொத்தத்தில் அயம் அகங்காரி, நான் ஜீவன், நான் இன்னாருக்கு பிள்ளை, இன்னாருக்கு கணவன், இன்னாருக்கு சகோதரன், அப்படியாக நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல புரிந்திருக்கணும். இந்த உணர்ந்து கொண்டிருக்கின்ற நான் தான் மாறி மாறி என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த நிலையில வந்த பின்னாடிதான் ஆன்மீக கருத்துக்கள் ஓரளவுக்காவது புரிய ஆரம்பிக்கும். ஆனா ராம் சுக்தாஸ் இதுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடுறாரு. முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கோ, அப்புறம் ராம் சுக்தாஸோட நிலைப்பாட்டுக்கு போறோம். இந்த இடத்துலதான் அகங்காரி. இப்போ இதை நம்ம பிரமாணமா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், கைவல்ய உலகத்துல வருகின்ற பட்சத்துல உபதேசம் குருநாதன் கொடுக்கிறார். தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானே உன் பேசுறது கிடைக்குது எனக்கு. இல்ல இப்ப கண்ணா காட்ட சொன்னீங்கன்னா அக்கா கனெக்ட் பண்ணிட்டாங்க போலங்க. ஓகே, நான் அப்படியே இருக்கேன். ராதா அண்ணா கூப்பிட்டேன். லைன்ல வந்துட்டோம்மா, இப்பதான் வந்தேன். நான் மியூட் போட்டிருந்தேன். இப்ப எப்படி கனெக்டா இருக்க? அண்ணா மூலியம் வந்துட்டியா? கண்ணாக்கா கனெக்ட் பண்ணி. சரி, நீ கட் பண்ணு, நான் உன்னை கனெக்ட் பண்றேன். நீ கட் பண்ணு, நான் உனக்கு கனெக்ட் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. கனெக்ட் பண்ணு. ஓகே. கோபால், நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டு. ஓகே, வந்துட்டாங்கண்ணா. ரமேஷ் யாரோ வந்திருக்காங்களா? ஒரு நிமிஷம், சம்பத் வந்திருக்கா அப்படின்னா. சரி, இப்போ ரமேஷ் சம்பத்துக்கு நான் பேசுறது புரியுதா? சப்ஜெக்ட் எனக்கு புரியுதுண்ணா. சம்பத் ரெக்கார்டு பண்ணிட்டு கரெக்ட் போயிட்டு வரேன் போனோம் அப்படிங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, கிருப்பா வரல? கிருப்பா இல்ல? கிருபா இல்லைங்கண்ணா. கிருபா கண்ணன் இல்லைங்கண்ணா. சரி, ஓகே. புரியுதுங்கண்ணா. சரி, ஓகே, புரிஞ்சது. சரி, அக்கா அர்ச்சனாம்மா, பாபு, அண்ணா ஒரு 2 நிமிஷம்
வெயிட் பண்ணு. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும், ஏன்னா இப்போ ஜாம் இருக்கு, நான் எல்லாத்தையும் 3 பேரையும் நான் கனெக்ட் பண்றேன். பாபு லைன்ல இரு, கண்ணா லைன்ல இரு. ஓகே.